தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்தார். வழிபாடு முடித்துவிட்டு கோவிலிலிருந்து வெளியே வந்தவர் கோவில் முன்பு இருந்த முறுக்கு கடைக்கு சென்றவர் முறுக்கு வியாபாரம் செய்து வாக்கு சேகரித்தார். பின்பு தொண்டர்களின் இருசக்கர வாகன அணிவகுப்புடன் திறந்த வாகனத்தில் நின்றவாறு மாரியம்மன் கோயில், கடகடப்பை, நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஊர்வலமாக சென்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய வேட்பாளர் சிவனேசன், ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டார். அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் நான். நாளைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் நான், ஆதரவு பெற்ற வேட்பாளர் நான். எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் மனைவியார், எங்களுடைய அன்னியார் நிறுத்தப்பட்டு உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கேன். முரசு வாக்கு கேட்கிறேன். நீதிக்கு இது ஒரு போராட்டம். நிச்சயம் இதை எடப்பாடி அவர்கள் பாராட்டுவார், அன்னியார் பாராட்டுவார். ஏன் இதை சொல்றேன்னாக்கா, கிட்டத்தட்ட ஆவணி மாசத்துல இன்னும் ஒரு 50, எனக்கு வயசு 50 ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் பழைய மாரியம்மன் ரோட்டில் நடந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிடுவேன். இந்த அம்மா பிறந்தது எளிய குடும்பத்தில் பிறந்தது. இந்த அம்மா பிறந்தவங்க எளிய குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. அதே மாதிரி எளிய குடும்பத்தில் நானும் பிறந்திருக்கேன். உங்களுக்கு உழைத்துல தான் உங்களிடத்திலே வாய்ப்பு கேட்கிறேன், வாய்ப்பு கொடுங்க. இந்த முறை ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்துக்கு உள்ள முறை எலெக்ஷன். இது கண்டிப்பா நீங்க வாக்களிப்பீங்கள். ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் மக்களை என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். முரசு சின்னம். முன்னாடி போயிட்டு